ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 13, 14, 15 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மனக்கிலேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சன்னதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன் என்று சொல்லுகிறாள். அன்னாள் வெகு நாட்களாய் குழந்தை இல்லை. எவ்வளவு நிந்தனை அவமானத்திலே கடந்து போகும் பொழுது, ஆலயத்திற்கு ஒரு நாள் வந்திருக்கும் பொழுது அழுகிறாள். தன் இருதயத்தில் உள்ள எல்லாவற்றையும் ஊற்றும் பொழுது ஆசாரியனாக இருந்த ஏலியின் பார்வைக்கு குடித்து வெறித்திருக்கிறவள் போல் தெரிந்ததினாலே அப்படியே கேட்டு விடுகிறார். அது மீண்டுமாய் அன்னாளுடைய இருதயத்தை உடைக்கிறது. அப்பொழுது சொல்கிறார், நான் குடித்து வரிக்கவில்லை, என் இருதயத்தில் அவ்வளவு வேதனை, அவ்வளவு பாடுகள், என் மன கிளேசம் எல்லாத்தையும் நான் ஊற்றி விட்டேன். இந்த வாழ்க்கையில எவ்வளவோ தோல்விகள், எவ்வளவோ ஏமாற்றங்கள், எதிர்பார்ப்பு எதுவுமே நடக்கவில்லை, எனக்கு கிடைக்கவில்லைன்னு சொல்லி புலம்பி அந்த காரியத்தில் நான் ஆண்டு விட்டு சொல்லும் பொழுது அதே ஏலி என்ன சொல்லுகிறார், சமாதானத்தோடே போ மகளேன்னு சொல்லி, நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு ஆக கடவது, கர்த்தர் உன் விண்ணப்பத்தை கேட்டு உனக்கு பதில் கொடுப்பார் என்று சொல்லி அப்படியே வாழ்த்தி பேசுகிறதையும் அந்த பின்பு வர வசனங்களில் பார்க்க முடியும். அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான், எதிர்பார்த்தது உடனே கிடைக்காவிட்டால் சோர்ந்து விடுகிறோம், அது நடக்காவிட்டால் அப்படியே உடைந்து உட்கார்ந்து விடுகிறோம். இனி அவ்வளவுதான், இனி வாய்ப்பு இல்லை, இனி எதுவுமே நடக்காது, எப்பொழுதுமே வாழ்க்கை இப்படிதான், நினைத்தது கிடைக்காது, சரியான நேரத்தில் எதுவும் நடக்காது என்று புலம்பி அப்படியே அழுது கொண்டிருக்க ஆரம்பித்து விடுவோம். அப்படி அல்ல, தேவன் சில காரியங்களை அவருடைய குறித்த காலத்தில் தான் செய்வார். நாம் எவ்வளவுதான் முட்டி மோதினால் அது நடப்பதில்லை. ஆனால் அது நமக்கு மிகவும் அருமையாய் மகிமையானதாக இருக்கும். அது ஒரு பெஸ்ட் ஆசீர்வாதமாக தான் இருக்கும். அதை நாம் மறந்துவிடக் கூடாது. என்ன நடந்தது? அன்னாளுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு ஒரு தீர்க்கதரிசியாகி சாமுவேலை கொடுத்தார். காலங்கள் இவ்வளவோ காத்திருந்தேன், இவ்வளவோ போராடினேன் சொல்லி புலம்பினாலும், ஆனால் இந்த இஸ்ரவேல் தேசத்துக்கே பெரிய தீர்க்கதரிசியை கர்த்தர் கொடுத்து மகிமைப்பட்டார். யோசித்து பாருங்கள், எவ்வளவு பெரிய மேன்மை. ஒரு சமயம் ஒரு ஊழியர் தன்னுடைய ஊழியத்து நிமித்தமாக ஒரு இடத்தில் போய் கர்த்தருடைய வார்த்தை கொடுப்பதற்காக பஸ் ஸ்டாண்டில் வந்து நிற்கிறார். அந்த குறித்த நேரத்தில் வர வேண்டிய பஸ் வரவில்லை, கொஞ்சம் தாமதமானவ. இவருக்கும் ஐயோ குறித்த நேரத்தில் போக முடியுமான்னு ஒரு கலக்கம் வர ஆரம்பித்து விட்டது. அடுத்து கொஞ்ச நேரத்தில் அந்த பஸ் வந்தது. ஆனால் பயங்கர கிரௌடு. இவர் ஏற முற்படும் பொழுது இவரை வெளியே தள்ளிவிட்டார்கள். அந்த எல்லாமே ஃபுட்போர்ட் அடிக்கிற அளவுக்கு கிரௌட்னால இவரால் உள்ளே பிடித்து உள்ளே போக முடியவில்லை. பஸ்ஸும் எடுத்து போய்விட்டது. இவருக்கு இன்னும் அதிகமாய் துக்கமாகிவிட்டது. என்ன ஆண்டவரே, இந்த வார்த்தை கொடுக்க சரியான நேரத்தில் நான் போக முடியுமான்னு தெரியவில்லையே. இந்த ஒரு பஸ் வந்துச்சு, கொஞ்ச நேரம் தாமதமாகத்தான் வந்தது, ஆனாலும் அதிலும் எனக்கு இடம் கிடைக்கவில்லையே, நான் என்ன செய்வேன் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறார். சில நிமிடங்கள் போன உடனே இன்னொரு பஸ் வந்துச்சு, அதே இடத்திற்கு போகிற பஸ். அந்த பஸ்ஸில் அவர் ஏறி உட்கார்ந்தார். அவருக்கு உட்காரும் பொழுது அங்க அவ்வளவு இட வசதி இருந்துச்சு, கூட்டமே இல்லை. ஏறி உட்கார்ந்த உடனே போய் விடலாமா என்ன சொல்லி அவருக்கு ஒரு எண்ணம், ஒரு கலக்கம் இருந்தது. ஆனால் நடந்தது என்ன? இந்த பஸ்ஸுக்கு முன்பாக வந்து பஸ் கொஞ்ச தூரம் போய் ஓரமாக நிப்பாட்டி போட்டு எல்லாம் டிக்கெட் கொடுத்து கொண்டிருந்தார். அவ்வளவு கிரௌட். ஆனால் இந்த பஸ் அதையும் ஓவர்டேக் பண்ணி குறித்த நேரத்திற்கு முன்பாகவே இவர் செல்ல வேண்டிய இடத்தை போய் சேர்ந்து விட்டாராம். பாருங்கள், எவ்வளவு அழகாய் ஆண்டவர் நடத்துகிறார். சில நேரம் நம்முடைய பார்வைக்கு அடுத்து என்ன இருக்கிறது என்பது தெரியாது. அதனாலே எதுவுமே வாழ்க்கைக்கு எனக்கு இல்லை என்று சொல்லி முடிவுக்கு வந்து விடாதீர்கள். இனி அவ்வளவுதான் என்று முடிவெடுத்து விடாதீர்கள். நாளைய தினத்தை நாம் அறியோமே, கர்த்தருடைய கரத்தில் அல்லவா இருக்கிறது. நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் அல்லது நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களுக்கும் விரும்புவதற்கும் அதிகமாய் நன்மையானதாய் மேன்மையானதை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க முடியுமே. அந்த நம்பிக்கையோடு கர்த்தரை நோக்கி பாருங்க. நீங்கள் உலகத்தின்படி மற்ற உலகத்தார் சொல்லுகிறபடி காரியங்களை மதிப்பிட்டு விடாதீர்கள். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பது பெஸ்டாக தான் இருக்கும். அதை நிச்சயமாகவே கொடுப்பார். அதில் குறைவு இருக்காது. சமாதானமும் சந்தோஷமும் ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் நிறைவா இருக்கும். அது நிமித்தமாய் நாம் ஆசீர்வதிக்கப்படவும் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். சோர்ந்து போக வேண்டாம். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, புதிய நாளில் கொடுத்திருக்கிறீரப்பா. அநேக நேரம் தாமதங்கள் ஆகும் பொழுது நாங்கள் தடுமாறுகிறோம். வேதனையான சூழலில் கடந்து போகும் பொழுது ஏன் எனக்கு மட்டும் எப்படி நடக்கிறது, என் வாழ்க்கை மட்டும் இப்படி ஆகிவிட்டது என்று சொல்லி பல கேள்விகளை நாங்கள் கேட்கிறோம். எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தில் வைத்திருக்கிறேன். அடுத்து என்ன
என்பது எங்களுக்கு புரிந்து கொள்ளாததினாலே நாங்கள் அவ்வளவுதான் என்று சொல்லி எங்கள் விசுவாசத்தை மட்டுப்படுத்தி விடுகிறோம். உடைய கரத்தின் கிரியைகளை சாதாரணமாக நினைத்து விடுகிறோம். அப்படி அல்ல, இல்லாததையே நீர் உருவாக்குகிற தேவன், நீர் சிருஷ்டி கர்த்தரப்பா. உம்மால் முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்திருக்கிறவர், சகலத்தையும் செய்ய வல்லவரப்பா. காலதாமதமானது எனக்கு கிடைக்கவில்லை, நான் ஏமாற்றப்பட்டு விட்டேன், இனி காத்திருக்க எனக்கு பலன் இல்லைன்னு சொல்லுகிற பிள்ளைகளை எனக்கு தைரியப்படுத்தி நாளைய தினம் உம்முடைய கரத்தில் இருக்கிறபடியினால் நலமானதை மேன்மையானதை செய்து நீர் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இதை கேட்டு வாஞ்சிக்கிற பிள்ளைகளுக்கு நன்மை கொடுத்து உற்சாகப்படுத்துவீராக. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த நாள் முழுவதும் கரம் இருக்கட்டும். கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். பிரயாணங்களில் பாதுகாப்பு இருக்கட்டும். எல்லாவற்றிலும் உம்முடைய சமூகம் உச்சலட்டும். நீரே மகிமைப்படுவீராக. துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நாளை தினம் நம்முடைய கரத்தில் இல்லை, கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. நிச்சயமாகவே நமக்கு மேன்மையானதை அவர் தருவார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.